நட்ராஜுங்கிறது தான் பொறுத்துக்கவே முடியல. நான் இருக்க வேண்டிய இடத்துல சொன்னால கேவலமா இருக்கு. அத்தனை பேத்துக்கு முன்னாடி என் சட்டையை பிடிச்சு போலீஸ் இழுத்துட்டு போச்சு. அதை விட அவன் திவ்யா கழுத்துல தாலி கட்டிட்டான் கேட்கறது தான் அசிங்கமா இருந்துச்சு. ஏன் கண்ணு முன்னாடி 2 பேரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து என் மூஞ்சில துப்பிட்டு கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. என்னால தூங்க முடியலடா பாலு. கண்ணை மூணா 2 பேரும் மாறி மாறி வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? சொல்லு, தூக்கிட்டுமா? முடியுமா? இது ஒரு பெரிய விஷயமாடா, சப்பா மேட்டர்ரா. சொல்லு, தூக்கிடலாம். வேணாண்டா, விட்டுரு. ஏண்டா, என்னாச்சு? ஏய், ஏண்டா வேண்டாங்கிற? இப்படிதான்டா ஏற்கனவே நானும் அப்பாவும் பிளான் பண்ணி அது சரியா ஒர்க் அவுட் ஆகாம போய் வேணாம் விடு. எது? கம்பெனிக்கு தீ வச்சுட்டு கடைசியில் அவனே உங்களுக்கு ஆப்பு வச்சான்னு சொன்னியே அதுவா? இந்த பாரு சஞ்சய், ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதா இருந்தாதான் அதை கையில எடுக்கணும், இல்லன்னா தொடவே கூடாது. எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும்டா, ஆனா நம்ம கைக்கு வலிக்க கூடாது. அப்பாவும் நீ சேர்ந்து போட்டதெல்லாம் ஒரு திட்டமா? அப்ப நீ சொன்னப்பவே ஏன் சஞ்சய் தமாஷ் பண்றேன்னு நான் சொல்லல. என்னால 4 பேர் அடிக்க முடியுமா? அப்படி சொன்னா நானே சிரிச்சிருவேன். ஒரே ஒருத்தனை கூட அடிக்க முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், ஒரே ஒருத்தன் அடிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா என்ன பார்த்து இந்த ஊரே பயப்படுது. ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு. அப்சரா விஷயத்துல கூட நீங்க கஞ்சா கேஸ் போட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நானா இருந்திருந்தா விஷயமே வேற. மெரினா பீச்ல குளிச்சிட்டு இருக்கும் போதோ, இல்ல கோடம்பாக்கம் பிரிட்ஜ்ல ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதோ, ஏதாவது தியேட்டர் வாசல்ல ஹார்ட் அட்டாக் வந்தோ அவளுக்கே தெரியாம அவ செத்து போயிருப்பாடா. இப்ப கூட நீ ஊன்னு சொல்லு, இயற்கை மரணத்தோட கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டிடுவோம். இல்ல அது வேணாம். அவளுக்கு விரல்ல நகை சுட்டி வந்தா கூட அது என் கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி. அந்த நட்ராஜ் பையில ஏதாவது பண்ண முடியுமா? அவனை தூக்குனா நீ நிம்மதி ஆயிடுவ, அப்படிதானே? அப்புறம் என்னடா, நான் அவனை தூக்குறேன்டா. டேய், அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னும் அப்படியே இருக்க? ஹாப்பியா இருடா. ஃபாரின் சரக்கு ஒரு ஃபுல் இருக்கு, அனுப்பட்டுமா? டேய், எனக்கு தான் முதல்ல இருந்தே அந்த பழக்கம் இல்லையே, உனக்கு தெரியாதா? குடிக்கிறவங்க கூட பரவாயில்லடா, ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க ரொம்ப டேஞ்சர். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் காலையில வரேன். என்னக்கா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்களே வீட்டுக்கு வருவேன்னு சொன்னா கூட நான் டெய்லி வீட்டுக்கு வருவேன்னு அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல. அம்மா கூட உங்களை காணோம் தேடிட்டு இருந்தாங்க. ஆமா, நீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? அக்கா, என்னாச்சுக்கா? என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை சூர்யா, ஆலப்புழா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நீங்க பாக்க போலையா? எப்படி சூர்யா, வெறும் கையோட போய் நான் என்ன பண்ண முடியும்? சூர்யா, நீ கொஞ்சம் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றியா? என்ன சூர்யா யோசிக்கிற? இல்லக்கா, நீங்க ஏற்கனவே கேட்டீங்க, என்னால தர முடியாம போயிடுச்சு. இப்போ எப்படியாவது தரணும்னு தான் இருக்கு. ஆனா வேற என்ன பிரச்சனை சூர்யா? இல்லக்கா, மதி கிட்ட தான் கேட்டு வாங்கணும். அதான். ஏன் எனக்கு தர வேண்டாம்னு மதியக்கா சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லக்கா. வேற என்ன பிரச்சனை சூர்யா? இல்ல, கேட்டு வாங்கி தரணும்னா கொஞ்சம் டைம் ஆகுமே, அதான். அக்கா கிட்ட தானே இல்ல, நடராஜ் கிட்ட கேளு, இல்லனா திவ்யா கிட்ட கேட்டு வாங்கித்தா.
திவ்யா நினைச்சா எவ்வளவு வேணா தர முடியும் சூர்யா. சூர்யா, இப்ப எங்க அம்மாவோட உயிர் உன் கையில தான் இருக்கு சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, ஹெல்ப் பண்ணு சூர்யா. எந்த காரணமும் சொல்லிடாத சூர்யா. திவ்யா நினைச்சா முடியும். இல்லக்கா, அண்ணி கிட்ட போய் எப்படி வாங்க முடியும்? 2 நாள் தான் சூர்யா, அதிகபட்சம் 3 நாள் தான். நான் திருப்பி கொடுத்துருவேன் சூர்யா. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத சூர்யா. இந்த ஒரு முறை மட்டும் ஹெல்ப் பண்ணு. திவ்யா கிட்ட கேட்டு வாங்கி கொடு, நான் திருப்பி கொடுத்துருவேன். அக்கா, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்க்கா? ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும். அக்கா, பார்லர்ல மெட்டீரியல் சப்ளை பண்ண ஆளுக்கு கொடுக்கறதுக்காக என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. நீங்க 3 நாள்ல இதை திருப்பி கொடுத்துருவீங்கன்னா நான் இதை தரேன். ஏன் சூர்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லக்கா, மதிக்கிட்ட இதை சொல்லாம தான் கொடுக்க போறேன். அதான். சொல்ல வேணாம் சூர்யா, கண்டிப்பா நான் 2-3 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன். சரிக்கா, அப்ப நான் அதை கொடுக்குறேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அக்கா, நான் திரும்பவும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரிஸ்க் எடுத்துதான் அதை தரேன். எனக்கு தெரியும் சூர்யா, நீ கவலைப்படாத. கண்டிப்பா 2-3 நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் வரட்டுமா? சரிக்கா, ஃபோன் பண்ணுங்க. சரி சூர்யா, நான் வரேன். மா 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 சரிங்க சார், ஏங்க நான் சொல்லிடுறேன். எங்க திவ்யா வந்திருக்காங்க. என்னவா? வந்தா நேரா அத்தை ரூமுக்கு போயிட்டா. அவ உன்னை பார்த்தாளா? இல்லங்க, நான் தான் அவளை பார்த்தேன், அவ என்ன பார்க்கல. என்னங்க யோசிக்கிறீங்க? இங்க பார், இப்ப நான் எப்படி சொல்றேனோ அது மாதிரி நடந்துக்கணும், புரியுதா? சரிங்க, சொல்லுங்க. என்னம்மா, ஏன் திடீர் நகையை கேக்குற? இல்லம்மா, வீடு லீஸ்க்கு பாத்திருக்கோம். ஆபீஸ்ல அட்வான்ஸ் வாங்கலானா அவரோட எம்டி ஃபாரினுக்கு போயிருக்காரு. அதான் உங்ககிட்ட இருந்து ஜுவல்ஸ் வாங்கி அடமானம் வைக்கலான்னு. அத்தை வேண்டாம் தான் சொன்னாங்க. நான் தான் பிடிவாதமா என் நகையை வச்சு வாங்கிக்கலான்னு. அட்வான்ஸ் எவ்வளவுமா? 5 லட்சமா. இதுக்கு போய் எதுக்கு நகை அடமானம் வச்சுக்கிட்டு? அந்த பணத்தை உங்களுக்கு நான் தரேன். சொன்னேம்மா, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதுல என்னம்மா இருக்கு? அதெல்லாம் வேண்டாம்மா. அவர் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணணும்? நகையை வச்சே கொடுத்துடுறேம்மா. என்ன நீ பைத்திய மாதிரி பேசுற? நகையை அடமானம் வைக்கிறது குடும்பத்துக்கு வர்ற தரித்திரம். அது எப்பவுமே என் பொண்ணு வீட்டுக்கு வேண்டாம். இது இல்ல திவ்யா, இதுக்கு மேல வேணும்னாலும் கேளு, நான் பணமா தரேன். நகையை கொடுக்கலன்னு நான் சொன்னேன், போட்டுக்க, இல்லனா வீட்டுல வை. அந்த மாதிரி இருந்தா எடுத்துட்டு போ. அடமானம் வைக்கிறதா இருந்தா வேண்டாமா. பணம் இல்லைன்னா பரவாயில்ல திவ்யா, அது என் கையிலேயே இருக்கு. ஆனா அந்த பணம் எனக்கு வேண்டாம், சேட்டு கடையில் நகையை வச்சு பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னா எனக்கு புரியவே இல்லம்மா. இத பாரு திவ்யா, இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனையை நீ பாக்குற, நான் உன் எதிர்காலத்தை பாக்குறேன். குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதெல்லாம் கண்டிப்பா நான் உன்னை செய்ய விட மாட்டேன். சரிம்மா, நீங்க பணமாவே கொடுங்க. இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்த? இப்பவும் உங்ககிட்ட நான் பணமா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் நகையை கொடுத்தீங்க, அதை வச்சு பணம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுவேன். சரி, என்னமோ பண்ணு. இரு, நான் பணம் எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. அண்ணி. ஏய் கவிதா, இங்க வா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அறிவில்ல? என் தங்கச்சி பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற. திவ்யா கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ அண்ணா, என்னண்ணா நீங்க? எதுக்கு இதெல்லாம்? உன்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறதுக்கு மனசு எப்படிமா வந்துச்சு? ஏய், யாரு என்ன சொன்னாலும் சரி, அத பத்தில நீ கவலைப்படக்கூடாது. திவ்யா இந்த வீட்டு பொண்ணு. அவ
அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் நடந்துக்கூடாது. எனக்கு மட்டும் என்னங்க, நானும் திவ்யா கூட பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எது பேசினாலும் அவங்க வீட்ல அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு சண்டைக்குள்ள வராங்க. அரைஞ்சல தெரியுமா, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க அனுசரிச்சு தான் போகணும். இன்னொரு தடவை திவ்யா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கூடாது சொல்லிட்டு அவ்வளவுதான். அண்ணா, அண்ணி அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்ல, எனக்கு தெரியும். விடுங்கண்ணா. சரிண்ணா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிம்மா. வரேண்ணா. சரிம்மா. வரேன் அண்ணி. போ. போதும், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகட்டும். நீங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மதி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது விடிவின்னு ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி, சேல்ஸ் ரெப் வேலை. இன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து ஏகப்பட்ட டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போகணும். ஸோ நிறைய ஷர்ட் பேண்ட்லாம் வேணும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் கேஷுவல்ஸ் தான். இருக்கிற ஃபார்மல்ஸ்லாம் சுமாராக தான் இருக்கு. ஒரு 4 செட்டு ஃபார்மல்ஸ் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் பணம். என்னங்க? அடுத்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தேங்க்ஸ் மதி. அப்போ நான் வரேன். வரேன் மதி. பாத்தியாடி, இந்த காலத்துல 2 ஆள் சம்பாதிக்கும் போதே கைக்கும் வாய்க்கும் பத்த மாட்டேங்குது. ஆனா இவங்க தனியால சம்பாதிச்சு இவங்களையும் பார்த்துக்கிட்டு இவங்க ஹஸ்பண்டோட குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க. பாத்தியா? பொதுவா புருஷன் சம்பாதிச்சு பொண்டாட்டி கொடுப்பாங்க. ஆனா இங்க தலைகீழா இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? அவர் என் ஹஸ்பண்ட். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அத பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அது இல்லக்கா. முதல்ல அடுத்தவங்க பர்சனல தெரிஞ்சுக்கிறதே தப்பு. அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள வச்சுக்கணும். அத 4 பேருக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்றது அதை விட பெரிய தப்பு. இல்லக்கா, உங்களை பத்தி நல்ல விதமா தானே பேசணும். என்ன பத்தி நல்ல விதமா பேசணுங்கிறதுக்காக என் புருஷனை பத்தி தப்பா பேசுவியா? சாரிக்கா. சாரிக்கா. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஒன்றும் இல்லை, பேக்கை வச்சுட்டு பரமதி. அவர் என் ஹஸ்பண்ட். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அத பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? என்ன பத்தி நல்ல விதமா பேசணுங்கிறதுக்காக என் புருஷனை பத்தி தப்பா பேசுவியா? சோமு வேணாண்டா, வேணாண்டா சோமு, வேணா, திரும்பி பார்க்காத.
வேணாண்டா வேணாண்டா பக்கதரா. ஐயோ சிரிக்கிறாளே. ஸோ மூவ் கண்ட்ரோல் பண்ணிக்கடா. வேணாம் வேணாம் வேணாம். மறுபடியும் சிரிக்கிறாளே. ஐயோ வேணாண்டா. மாட்டிக்குமோ? நம்ம போகிற ஆட்டோவில் தான் ஏறுறாளா? எங்க சார் போனோம்? வலசரவாக்கம் போகணும். வாங்க, அங்கே தான் போகுது, வாங்க வாங்க ஏறுங்க. இந்த வரேன். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ளச் சிரிப்பு. அத்தை அத்தை வாங்க அத்தை, ஆட்டோல போயிடலாம். இல்லம்மா, வீடு பக்கத்துல தானே இருக்கு, நடந்தே வரேன். அப்ப ஓகே இருங்க, நானும் வரேன். இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. போலாம் அத்தை. பார்த்து வாமா. என்னத்த பார்லர் போயிருந்தீங்களா? இல்லம்மா, மேஜர் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான். என்னத்த உங்களை வேலைக்கு போக வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. உங்க பையன் வேலைக்கு போறாரு, மதியம் நீ பார்லர் வச்சு நடத்துறாங்க. வேலை செய்யறதுக்கு நம்ம வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. இல்லம்மா, நான் இப்ப வேலைக்கு போல. பாவம் மேஜர் அம்மா உடம்பு முடியாம தனியா கஷ்டப்படுறாங்க. தனியால அவங்களால எந்த வேலையும் பண்ண முடியாதே, அதான் ஒத்தசைக்காக போயிருந்தேன். சம்பளத்துக்காக போலமா. இத்தனை நாளா அவங்க நம்மள பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முடியலன்னா நாம தானே பாத்துக்கணும். சரிங்க அத்தை, இனிமே எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நானும் வர, 2 பேருமா போவோம். நானும் வந்து வேலை பாக்குறேன். ஐயோ என்னம்மா நீ போய் இதெல்லாம் பண்ற? அத்தை, ஹெல்ப் பண்றது யார் பண்ணா என்ன? நீங்களே செய்யும் போது உங்க மருமக நான் பண்ண கூடாதா? இல்லம்மா, அத்தை. அதுக்காக சொல்லல. அத்தை, மத்த யாரை விடுவோம், எனக்கு நீங்க மட்டும்தான் முக்கியம். உங்களை என்னால யார்கிட்டயும் விட்டு கொடுக்க முடியாது. வாங்க. இந்தங்க பணம். என்ன திவ்யா, நகையை தானே வாங்கிட்டு வரணும்னு சொன்ன, இப்ப பணத்தை வாங்கிட்டு வந்திருக்க? நகையை அடமானம் வச்சுதாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். அத்தை இந்தாங்க, இதை உள்ள வைங்க. குடுமா. என்ன திவ்யா, நீ எதுக்கு தனியா போய் அடமானம் வச்ச? இல்லங்க, அது வந்து அம்மா கிட்ட வீடு லீஸுக்கு பணம் வேணும், நகையை கொடுங்க அடமானம் வைக்கணும்னு கேட்டேன். அவங்க எங்க வைக்க போறேன்னு கேட்டாங்க. அது தெரியல, அவருக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது வைப்பாருன்னு சொன்னேன். பேங்க் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போனா நாளைக்கு தான் வைக்க முடியும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, எதுக்குமா நகையை தூக்கிட்டு மாப்பிள்ள அங்க இங்க நனைஞ்சிட்டு இருக்கணும், நமக்கு அக்கௌண்ட் இருக்க பேங்க்லயே வச்சுக்கலாம், தெரிஞ்ச மேனேஜர், நகையும் சேஃபா இருக்கும், நமக்கும் பயம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்களும் அப்பதான் பேங்க்குக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. என் கூட வா, நானே வச்சு தரேன்னு சொன்னாங்க. எனக்கும் அதான் சரின்னு தோணுச்சு. அதான் அவங்க கூட போயிட்டு நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். திடீர்னு கிளம்புனதுனால உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. சரி பரவாயில்ல, எந்த பேங்க்? அது விகாஷ் பேங்க்குங்க. எத்தனை % வட்டி? தெரியலங்க, அம்மா வச்சு கொடுத்ததுனால நான் எதுவும் கேட்கல. நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறமா சொல்லட்டுமா? சரி, ரிசிப்ட் வாங்கி வச்சுக்கோ, திருப்பூரப்ப தேவைப்படும். என்ன? சரிங்க. ஏன் இப்படி படபடன்னு பேசிட்டு போறா?
யாரு அது? மாமா சாரி மாமா, அது வந்து தெரியாம. மாமா மாமா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ மாமா 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 ஒரு நிமிஷம் மாமா மாமா